நண்பர்களே, இப்பொழுது லண்டனில் நேரம் 12 மணி 6 நிமிடம் பகல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இப்பொழுது இலங்கையிலே மிகவும் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் இன்று பேச இருக்கின்றேன். இந்த அனுர மீட்டர் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவே இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மீட்டர் என்ன சொல்கிறது, எவ்வாறு இது அமைய பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக நாம் பார்க்கலாம். இப்ப கூகுள்ல நீங்க போயிட்டு தமிழ்லயே டைப் பண்ணி பார்க்கலாம். அனுர மீட்டர் என்று இப்படி டைப் பண்ணி பார்த்தா இப்படி பல செய்திகள் வந்திருக்கின்றன. அனுரவை கண்காணிக்க அனுர மீட்டர் அறிமுகம் என்று தமிழ் மிரர் கூட செய்தி போட்டிருக்கிறது. அது என்ன விஷயம் என்று நான் போய் பார்த்தேன். வெரிட்டே ரிசர்ச்சின் ஒரு தளமான மந்திரி.எல்கே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினுடைய 2024 ஜனாதிபதி தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்குறுதிகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் நிகழ்நிலை கண்காணிப்பு தளமான அனுர மீட்டரை அறிமுகப்படுத்துவதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறது. சரி, இதுல என்ன விஷயம்? பொருளாதார சீர்திருத்தங்கள், நிர்வாகம், ஊழல் எதிர்ப்பு, சட்டம் ஒழுங்கு மற்றும் சமூக பாதுகாப்பு தொடர்பாக அதிக பொது நலன் கொண்டதாகவும் முக்கியமானதாகவும் கருதப்படும் திட்டங்களில் கவனம் செலுத்துவதற்காக 22 வாக்குறுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அனுரவினுடைய 22 வாக்குறுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அனுர மீட்டரை புதுப்பிப்பதற்கான தகவல்கள் 3 மூலங்களிலிருந்து பெறப்படுகின்றன. ஒன்று, வெளியிடப்பட்ட ஆதாரங்களிலே காணப்படுகின்ற தகவல்கள். அடுத்தது, தகவல் அறியும் உரிமை கோரிக்கைகளுக்கு பெறப்பட்ட பதில்கள் மற்றும் பயனாளர்களால் வழங்கப்படுகின்ற நம்பகரமான தகவல்கள், மக்களால் வழங்கப்படுகின்ற நம்பகரமான தகவல்கள். மந்திரி.எல்கே பக்கத்தில் உள்ள அனுர மீட்டரை பார்வையிடுவதன் மூலம் பயனாளர்கள் யோசனைகள் மற்றும் தகவல்களை வழங்குவதன் மூலம் பங்களிக்க அழைக்கப்படுகின்றார்கள் என்று இந்த விஷயம் சொல்கிறது. அப்படியே தொடர்ந்து நான் போய் பார்த்தேன்னா அது என்ன விஷயத்தை குறிப்பிடுகிறது என்று பார்த்தால், இப்பொழுது ஓகே, மந்திரி.எல்கே அங்க போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல அனுரகுமார திசாநாயக்காவினுடைய தற்போதைய நிலைமைகள் தொடர்பான தகவல்களை நீங்கள் தமிழிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது. சரி, இது என்ன சொல்லுதுன்னு நான் கீழே போய் பார்த்தேன்னா, அனுரகுமார திசாநாயக்காவினுடைய தேர்தல் விஞ்ஞாபன வாக்குறுதிகளை கண்காணித்தல். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அரசியல்வாதிகள் தாங்கள் சும்மா வெறுமனே மக்களுக்கு தகவல்களை மட்டும் சொல்லிவிட்டு போகின்றவர்களாக இருக்காமல் அதனை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா நான் இப்ப யோசித்தேன், இந்த நிகழ்ச்சி செய்யற நேரத்துல நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க கோட்டா மீட்டர் அல்லது மஹிந்த மீட்டர் என்று போட்டா இப்படியான தகவல்கள் கிடைக்குமா உங்களுக்கு என்பதுதான் எமது நேயர்கள் மற்றும் பயனாளர்களுக்கு கிடைக்குமா என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக ஓடிக்கொண்டிருந்தது. சரி, அனுர மீட்டர் என்ன விஷயங்களை சொல்கிறது என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். அனுரகுமார திசாநாயக்கா சரி 45% இன்னும் அந்த திட்டங்கள், அதாவது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாரோ அந்த திட்டங்களை அவர் செய்யவில்லை. 45% செய்யவில்லை. 14% ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓரளவு முன்னேற்ற நிலைமை, நல்ல விஷயம். 14% ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 36% இந்த மஞ்சள் கலர் இருக்குதானே, அது பகுதி அளவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 5% நிறைவேற்றப்பட்டது. 5% தான் நிறைவேற்றப்பட்டது என்று அந்த அந்த அறிக்கை சொல்கிறது. சரி, இப்ப பொருளாதார சீர்திருத்த விஷயங்கள் தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். 2025ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் ஏப்ரல் 1, 2025 முதல் அமலுக்கு வருகிறது. இது வரி வரம்புகளை திருத்துகிறது மற்றும் நீங்கள் உழைக்கும் போது செலுத்தும் வரி முறையில் வரி இல்லாத வரம்பை 1,00,000 இருந்து 1,50,000 அதிகரிக்கிறது. நல்ல விஷயம். என்னன்னா, ஏற்கனவே 1,00,000க்கு நீங்கள் வரி கட்டணும். இப்ப 1,50,000 தான் வரி கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை இங்கே நான் பார்த்தேன். அது மக்களுக்கு பிரயோசனமான ஒரு விஷயம். அடுத்தது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 முதல் அதற்கு மேற்பட்ட மாதாந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது. சமூக பாதுகாப்பு அது பகுதி அளவில் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 8ஆம் தேதி ஜூலை மாதம் இது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, உதவி தேவைப்படும் மூத்த குடிமக்கள் வயதானவர்களுக்கு 5,000 உதவி தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பகுதி அளவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 மாதாந்த நிதி மானியம்
அதுவும் பகுதி அளவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முழு பேருக்கும் போய் சேரவில்லை என்பதுதான் இது மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப நீங்களே போய் இந்த அனுர மீட்டரை பார்த்து கொள்ளலாம். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், என்ன விஷயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப கருத்து சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவதன் மூலம் 2024ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க இணைய பாதுகாப்பு சட்டத்தை திருத்துதல் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிரந்தர வீடுகள் கட்ட மலையக சமூகங்களுக்கு நிலங்களை ஒதுக்குவது என்று அதுவும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நல்ல விஷயம். அடுத்த திருடப்பட்ட அரசு சொத்துக்களை மீட்டெடுக்க திருடப்பட்ட சொத்து மீட்பு நிறுவனம் ஸ்டார் STAR மற்றும் ஐக்கிய நாடுகள் போதைப்பொருள் மற்றும் குற்ற அலுவலகம் UNODC போன்ற சர்வதேச அமைப்புகளின் தொழில்நுட்பம் மற்றும் ஆலோசனை ஆதரவுடன் திருடப்பட்ட பொது சொத்து மீட்பு நிறுவனங்கள், அதாவது ஊழல் எதிர்ப்பு இன்னும் அது முழுமையாக நடைபெறவில்லை என்ற விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மக்கள் எதிர்பார்க்கிற என்ன, இவர் ஊழலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், ஊழல்வாதிகளை எல்லாம் பிடித்து அடைக்க வேண்டும் என்கின்ற இந்த 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 ஒரு கோஷம் இருந்து கொண்டிருக்கிறதானே, இது இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் இங்கே நாம் இதுல இருந்து அறியக்கூடிய ஒரு விஷயம். இந்த தகவல்கள் எல்லாம் நீங்க இங்க போனீங்கன்னா போய் பார்க்கலாம். நீங்க அது நான் வெப்சைட் மந்திர் MANTHRI.LK நீங்க போய் பார்க்கலாம். அரசியல்வாதிகளை பற்றி போட்டிருக்கின்றார்கள். ஓகே, இதுல நீங்க போய் தேடலாம், அவர்களோட பேரை எல்லாம் போய் போட்டு தேடலாம். அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவர்கள் உறுப்பினர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி அவர்கள் பேசுகின்றார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நீங்க போய் பார்க்கலாம். தரவரிசை, ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். பிமல் ரத்நாயக்கா தரவரிசையில் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். தாசரி ஜெயசேகர தரவரிசையில் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். இது என்ன தரவரிசை என்று ரவி கருணாநாயக்க தரவரிசையில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இது என்ன தரவரிசை என்று நான் போய் தேடி பார்த்தேன்டா, அதுல இருக்குது என்னன்னா, ஆளுகை, நிர்வாகம் மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள்ல அவர் 1ஆம் இடத்துல இருக்கிறார். நகர திட்டமிடல், உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து விஷயங்கள்ல 1ஆம் இடத்தில் இருக்கிறார். மற்றது இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றாடல் அது 4ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார். நீதி, பாதுகாப்பு மற்றும் சட்டம் 14வது இடத்துக்கு போயிருக்கிறார். விவசாயம், பெருந்தோட்டத்துறை, கால்நடை மற்றும் மீன்பிடிய அபிவிருத்தி செய்வதில் அவர் ரெட் கலர்லயே இருக்கிறார். அப்ப நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, அப்ப நான் மனோகணேசனை பார்த்தேன். மனோகணேசனுடைய தரவரிசை 50ல இருக்குது. அது என்ன, உரிமை மற்றும் பிரதிநிதித்துவம் 4வது இடத்துல இருக்கிறார். ஓகே, அதுல எவரேஜா இருக்கிறார். என்னன்னா, அவருடைய பாராளுமன்ற வருகை, மற்றது மக்களுக்கான உதவிகள் செய்வது. இவர் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர். ஆகவே 1வது இடத்துல பிமல் ரத்நாயக்கா தான் இருக்கிறார். எனவே இவ்வாறான இந்த தரவரிசைகள் மக்களுக்கு நிறைய பிரயோசனத்தை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இவர்கள் எப்படி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்றார்கள், மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்கின்றார்கள், மக்களுக்கு எப்படி எல்லாம் உதவி செய்கின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு விஷயம். தமிழ், சிங்களம், ஆங்கிலம் 3லையும் இந்த தரவரிசைகள் இருக்கின்றன. ஆகவே இதனை நீங்க போய் பார்த்து கொள்ளலாம். சாணக்கியன் 8வது இடத்துல இருக்கிறார். அதாவது பாராளுமன்றத்துக்கு சமூகம் அளிப்பது, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவது போன்ற விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஹரிணி அமரசூரிய போதாமை இருக்குது, 12ஆம் இடத்துல இருக்கிறார். ரவுஃப் ஹக்கீம் 14ஆம் இடத்துல இருக்கிறார். முஜிபுர் ரஹ்மான் 16வது இடத்துல இருக்கிறார். ஆகவே இந்த அதாவது பாராளுமன்றத்துக்கு வாரது, பேசுறது, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்ற விஷயங்களை தான் இந்த செயல்பாடுகள் தொடர்பாக இங்க போட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் தமிழ்லேயே அனுரகுமார் திசாநாயக்கா என்ன செய்கிறார், ஏனையவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற விஷயங்களை நீங்க பார்த்து கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான வெப்சைட்டாக நான் யோசிக்கிறேன். அரசியல்வாதிகளை தட்டி கேட்க வேண்டும், அவர்களுடைய விடயங்களை வெளியில் கொண்டு வர வேண்டும். என்ன செய்கின்றார்கள், இப்ப அனுரகுமார திசாநாயக்கா என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பது தொடர்பாகவே, மற்றும் அரசியல்வாதிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக இதுல நேரடியாக சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல விஷயம். இப்ப நீங்க எப்படி போயிட்டு இந்த அரசியல்வாதிகளுடைய பேரை நான் இதுல தட்டினா முழுமையாக இந்த விஷயங்கள் வரும். ஆகவே இது நல்ல ஆய்வறிக்கை, நல்ல விஷயம். ஆனால் இப்ப அரசாங்கத்தின் எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த வெப்சைட் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.
முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை இவர்கள் செய்கின்றார்களா என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி. முதலாவதே அனுரகுமார திசநாயக்காவை போட்டிருக்கின்றார்கள். இதுல வந்து தமிழ்ல டைப் பண்ணலாம். அனுர என்று டைப் பண்ணினா இதுல தேடலாம், அனுரகுமார திசநாயக்காவை தேடலாம். ஆகவே இந்த விஷயங்களை நீங்கள் போய் இதுல பார்த்து அறிந்து கொள்ளலாம். மிக நன்றி. இது நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, முக்கியமாக இவர்கள் எவ்வாறு இதுல வந்து இவர்கள் வேலை செய்கின்றார்கள் என்ற விஷயங்களை மக்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கும் இது பிரயோசனமா இருக்கும். அது உங்களுடைய கருத்துக்களை அதில் தெரிவிக்கலாம். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதனுடைய mandir.lk தான் அதனுடைய வெப்சைட். மிக நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.